இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ பதிவில் முருங்கைக்காய் அவியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல முருங்கைக்காவை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: துருவின தேங்காய் 1 கப், 3 பச்சை மிளகாய், சிறிதளவு வெள்ளைப்பூண்டு, தேவையான அளவு மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு வீடியோவில் காட்டின மாதிரி இந்த பதத்திற்கு அரைச்சிக்கணும். ஒரு ஆனியனை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இருப்பு சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி காய விடுங்க. எண்ணெய் காஞ்சப்புறம் தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிச்ச உடனே கருவேப்பிலை போடுங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை அதில் போடுங்க. ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை இருப்பு சட்டியில் போடுங்க. அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நாம் அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ அதில் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தட்டை வச்சு இருப்பு சட்டியை மூடி வச்சுருங்க. முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் மூடி வச்சு வேக வைங்க. சுவையான சூடான முருங்கைக்காய் அவியல் ரெடி.